ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog கொண்டு தான் பார்க்க போகிறோம். அதில் ஸ்ரீலங்கன் ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. போன வியாழக்கிழமை எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல் எல்லாமே லீவு. டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணதால் 2 நாள் ஸ்கூல் லீவு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ அந்த நாளை நான் ஒரு vlog எடுக்கிறதுக்கான நாளாக மாற்றிக்கலாம், இன்றைக்கி vlog ஷூட் பண்ணலாம்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ காலையிலேருந்தே முடிஞ்ச அளவு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி vlogல நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே கஷ்டமான வேலைகளில் ஒன்றுன்னா இந்த உடுப்பு மடிக்கிற வேலை தான். மற்ற வேலைகள் எல்லாம் ஈஸியாக பண்ணிடுவேன். உடுப்பு மடிக்கிறது, தேங்காய் திருவுறதுன்னா எனக்கு ரொம்பவே மாய்ச்சல். ஸோ உடுப்பெல்லாம் மடித்து கொடுத்ததுமே ஆயா கபோர்டில் கொண்டு வச்சுட்டாங்க. அதோட 2 பேருமே ஓரளவு வீட்டையும் க்ளீன் பண்ணி கூட்டியாச்சு. இப்போ இருக்கிற வேலை பிரேக்ஃபாஸ்ட்டு தான். அதோட இன்றைக்கி லஞ்சுக்காக மீன் வாங்கியிருந்தேன். ஸோ அம்மாவே அறுத்து க்ளீன் பண்ணி கொண்டு தந்துட்டாங்க. செமன் போல் மீன் தான் வாங்கியிருந்தேன். ஒரு மீன் வந்து 1/2 கிலோ வந்துருந்துச்சு. ஸோ அதையுமே அறுத்து கழுவி வச்சாச்சு. அதோட திடீர்னு நமக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? ஸோ அயாக்கு எனக்கு இன்னைக்கு மில்க் மைட் தின்னணும் போலியே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு டின் மில்க் மைட் மிஞ்சி இருந்துச்சு. ஸோ அதை 2 பேருமே உடச்சி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அயா தான் ஐடியா கொடுத்தாங்க. 2 பேருமே தின்னுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போகிறோம். ஸ்கூலும் இல்லை. அதோட ரொம்பவே சந்தோஷம் என்னென்னா கேக்கோட இன்றைக்கி இருக்கல. ரொம்பவே சந்தோஷமாக 2 பேருமே இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 பேர் இல்லை, அசாவோட கூட சேர்த்தா 3 பேர். ஸோ 3 பேருமே நல்ல அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பிரேக்ஃபாஸ்ட்டையும் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். அயாக்கு ஸ்கூலுக்கு வாங்கியிருந்த பான் இருந்துச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு. ஸோ அந்த பானை டோஸ்ட் பண்ணிவிட்டு மிஸ்டருக்கு செஞ்சுருந்த பீஃப் சம்பலில் கொஞ்சமாக மிஞ்சி இருந்துச்சு. அதையும் சேர்த்து 2 பேருமே பிரேக்ஃபாஸ்ட்டை சிம்பிளாக சாப்பிட்டுட்டோம். ஸோ வீட்டில் இந்த மாதிரி லீவு நாள் கிடைக்கல. ரொம்பவே கஷ்டமான ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சால் ரொம்பவே டைம் போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுட்டு குட்டீஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்சம் நாளாகவே 2-3 நாளாகவே நாங்கள் பெட்மிண்டன் தான் விளையாடுறோம். ஸோ கத்தார்லேருந்து வரும்போது ஒரு பெட்மிண்டன் வாங்கிட்டு வந்திருந்தோம். சிஸ்டரும் ஒன்று வாங்கியிருந்தாங்க தம்பியோட பர்த்டேக்காக. அப்போ 2 பெட்சாக நாங்கள் சேர்ந்து நானும் சிஸ்டரும் பிரதரும் ஐயாவும் இப்படி மாறி மாறி விளையாடிட்டே இருக்கேன். ஸோ அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. நைட்டில் 10 o'clock பிறகு கூட விளையாடிருக்கேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் ஏதாவது ஒரு விளையாட்டை ஒரு சீசனுக்கு மெயினாக விளையாடுவீங்க, அதுவும் டைம் போகிறதே தெரியாமல் விளையாடுவீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டேன். இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ எங்கள் ஏரியாவில் வியாழக்கிழமைகளில் தான் மார்க்கெட் வெலிக்கந்தையில் இருக்கும். ஸோ வெலிக்கந்தையில் ரொம்பவே பெரிய மார்க்கெட். ஸோ நிறைய சாமான் வரும். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஆயில், அதோட இறைச்சி, மீன் எல்லாமே இருக்கும். நமக்கு விரும்பினத்தை வாங்கிட்டு வரலாம். ஸோ அம்மா மிச்ச நாளைக்கு போகிறோம், நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் முடிஞ்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மார்க்கெட்டுக்கு போகிறாங்கன்னு. ஸோ நானும் எனக்கு தேவையான கொஞ்சம் சாமானை எழுதி கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ வாங்கிட்டு வரட்டும்னு சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். நான் ஒரு மார்க்கெட் வீடியோவும் வ்ளாகாக உங்களுக்கு ஷூட் பண்ணி போடுறேன். அப்படியே 10-11 மணி ஆகிட்டு லன்ச் டைமும் வந்துட்டு. ஸோ லஞ்சை சமைச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன் இல்லையா வீடியோவில், மீன் வாங்கியிருந்தேன். அதில் 3 பீஸை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே மிச்சத்தை கறி சமைக்கலாமேன்ட்டு தான் முடிவு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கறி எங்கள் வாப்பிடமாக சமைக்கிற மாதிரி தான். அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்கள தான் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது எப்பயுமே அவங்கள பற்றி தான் பேசுவோம். ஸோ பச்சை கொச்சிக்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். பச்சை கொச்சிக்காய் எல்லாமே வெங்காயம் எல்லாம் நல்லா அவிச்சிட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு அவிச்சிட்டு அதில் மீனை போட்டு பால் புளிஞ்சு ஊற்றி பால் கறி தான் மீன் ஆக்க போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் பால் சோதி சமைக்கிற எப்படி மீன்லேருந்து. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நான் அப்படியே வ்ளாக் ஷூட் பண்ணும்போது உங்களோட ரெசிபீஸையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு அதோட தண்ணியும் சேர்த்து இதில் தேவையான அளவு மஞ்சத்தூளும் போட்டுட்டு நம்ம நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட வாப்பிடமா மீன் கறி சமைப்பாங்க. கூடுதலாக நான் எங்கள் வாப்பிடமா ஓட்ட மாடின்றதால எப்போவுமே மீன் கறி கடல் மீன் தான் சமைச்சிருப்பாங்க. அதுவும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாங்க. ஒவ்வொரு முறை போகும்போதும் ஒவ்வொரு விதமாக சமைச்சிருப்பாங்க. ஆனால் என்ன சமைச்சிருந்தாலும் கீரை சுண்டல் மட்டும் எப்போவுமே இருக்கும். முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி, அத்திக்கீரை, ஏதாவது ஒரு கீரை ஒவ்வொரு நாளுமே சேர்த்துப்பாங்க. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆள். பட் இப்போ இல்லை, துவா செஞ்சுக்கோங்க அவங்களுக்காக.
ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்கள. ஸோ அதனால தான் இன்றைக்கி கறி சமைக்கும்போது அவங்கள ஞாபகப்படுத்தின மாதிரி ஆகிது. ஸோ அப்படியே ஒரு 3 பீஸ் மீனையும் வேறையாக எடுத்து அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்புத்தூள் மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக லெமன் ஜூஸும் பிழிஞ்சு இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஸ்கூலோ ஃப்ரை தான், கொஞ்சம் சாஃப்டாக ஜூஸியாக ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம்னு. ஸோ நானும் மயாவும் தானே 3 பீஸ்க்கான, அதனால தான் 1/2 கிலோ மீன் வாங்கியிருந்தேன். அம்மாவும் மீன் வாங்கியிருந்தாங்க. எல்லாருமே சமைச்சிட்டு உண்டா இருந்து தான் சாப்பிடுவோம். கூடுதலாக எல்லாருமே உண்டா தான் சமைச்சு படுறது. வீடியோ வ்ளாக் எடுக்கிற, வீடியோ ஷூட் பண்ணுறேன், இல்லை அம்மா எங்கே சரி போய்த்தாங்க, சிஸ்டர் என்ன சரி பிஸின்றா தான் நான் சமைப்பேன் வேறையா. ஸோ அதனால தான் இன்றைக்கி நானும் வேறையாக சமைப்போம், வீடியோ ஷூட் பண்ணுற மீன் வேறையாக சமைச்சிருந்தேன். அம்மாவும் மீன் வாங்கியிருந்தாங்க, அதோட கீரையும் சுண்டியிருந்தாங்க. சிஸ்டர் வீடு எங்களோட வீடு எல்லாமே பக்கத்தில் ஒரே வளவில் இருக்கிறதால எல்லாருமே சமைச்சிட்டு ஒரே இடத்துல இருந்து தான் சாப்பிடுவோம். கூடுதலாக வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் வேறையாக சமைப்பேன். கேக்கோடு சிரிக்கும் போது எல்லாமே அம்மா தான் சமைப்பாங்க. ஸோ கூடுதலாக எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து தான் சாப்பிடுவோம். ஸோ அப்படியே நான் ஃப்ரை பேனை கதைச்சிக்கிட்டே ஃப்ரை பேனை வச்சு ஆயிலையும் சேர்த்துட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஃபிஷ்ஷை போட்டு 2 பக்கமும் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆனதுமே இறக்கி எடுத்துட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியான ஜூஸியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸோ இதில் உங்களுக்கு தேவைன்னா தனித்தூள் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கிட்ட தனித்தூள் இருக்கல, அதனால தான் நான் மிளகுத்தூள் உப்புத்தூள் அதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துருந்தேன். இங்கால நம்ம கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாமே அவிய போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லாவே அவிஞ்சிட்டு அதை இந்த மாதிரி ஒரு அகப்பை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொச்சிக்காயை நல்லா கடைஞ்சி விடும்போது நல்லாவே உரப்பாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ பால் கறி ஆக்கினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன், அதுவும் கடல் மீன் கறி, பால் கறி ரொம்ப பிடிக்கும். ஸோ சுட சுட சோறோடு அதுவும் ஃபிஷ் ஃப்ரையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இந்த மாதிரி கடைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணியும் இருக்கிறதில்ல, அதிலேயே மீனை சேர்த்து கொஞ்சம் நல்லா குக்காக அப்படியே விட்டுருந்தேன். ஸோ அந்த உரப்பு எல்லாமே மீனில் இறங்கி கறி நல்லா ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படியே மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இங்கால மீனுமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு அதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி மூடி வச்சுட்டா மீன் ரெடி ஆகிட்டு அதோட குக்கரில் சோறுமே போட்டுட்டேன். மீன் ரொம்பவே குயிக்காக அவிஞ்சிடும். ஸோ அதனால் தேங்காயும் திருவிட்டு வந்திருந்தேன். பாதி தேங்காய் தான் திருவிட்டு வந்திருந்தேன். அதில் பால் நல்லா கட்டி பால் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். நான் 2 தடவை பால் புழிஞ்சு எடுத்துருந்தேன். ஸோ கட்டி பால் தனியாக எடுத்து வைக்கல. சில டைமில் நம்ம கட்டிப்பால் தண்ணி பாலை முதல் சேர்த்து குக் பண்ணிவிட்டு கடைசை இறக்கும்போது கட்டிப்பால் சேர்த்து இறக்கினாலுமே கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் அப்படியெல்லாம் செய்யலை. 2 தரம் பால் பிழிஞ்சு அப்படியே கறியில் சேர்த்து திரையாமல் திறந்து வச்சு நல்லா குக் பண்ணி இறக்கிட்டேன். ஸோ இந்த மீன் கறிக்கு நம்ம இறக்கிக்கிட்டவா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா தெரிஞ்சிடாமல் கவனமாக இறக்கி எடுத்தோம்னா இன்னுமே புளிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கறி. ஸோ இந்த மாதிரி தேசி புளியெல்லாம் ஊற்றி பார்க்குற பால் கறி யாருக்கெல்லாம் பிடிக்கும் கடல் மீன் கறின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாலை சேர்த்துட்டு அப்படியே மீன் உடஞ்சிடாமல் நம்ம இந்த மாதிரி ஆற்றி கறியை கொதிக்க வச்சு இறக்கணும். நம்ம மூடி வச்சிட்டோம்னா பால் கறி சமைக்கும்போது அப்படியே பால் தெரிஞ்சு திட்டு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே இந்த விஷயமெல்லாம் தெரியும். கண்டிப்பாக நம்மளோட சேனல்லையும் சில பிக்னஸ் பார்ப்பீங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். அதோட நான் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிறேன். ஒரு குட்டி லெமனோட ஃபுல்லாகவே ஜூஸை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு வேளை பெரிய லெமனாக இருந்துச்சுன்னா பாதி அளவு சேர்த்திங்கனாலே போதும். இந்த அளவு கறி சமைக்கும்போது இன்றைக்கி நான் ஒரு குட்டியாக கொஞ்சமாக தான் கறியாக சமைச்சிருக்கேன். ஸோ இப்படி தான் எங்கிட்ட கறி சோறெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். கூட சமைக்கிறதுண்டா மாக்கள் எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கும்போது கொஞ்சம் குவான்டிட்டி கூட சமைப்பேன். இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, மாமி மைனிமார் வராங்கன்னா கூட சமைப்பேன். இந்த மாதிரி தான் எங்களோட சமையல் இருக்கும். பாருங்கள் கறி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆற்றிட்டு நல்லா எல்லா பக்கமுமே கொதித்ததை இறக்கி வச்சிட்டோம்னா நம்மளோட ரொம்பவே சிம்பிளான யம்மியான லஞ்சுமே ரெடி ஆகிடும். அப்படியே எல்லாருமே சேர்ந்து லஞ்சையும் சாப்பிட்டுட்டோம். அம்மா அதோட பொன்னங்கனியும் சுண்டியிருந்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு இருந்தேன். அப்போ ஐயா ஸ்கூலும் லீவ் இல்லையா, கொஞ்சமாக கஜு கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுத்துட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். இப்போ ஈவினிங்காகவும் ஆகிட்டு அதோட அம்மா மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே பொட்டிலில் போட்டு வச்சிடலாம்னு கொட்டிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் போட்டிருந்த கட்டார் பார்சல் அன்பாக்சிங் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. இந்த பொட்டில்ஸ் எல்லாமே அங்கேருந்து வாங்கி போட்டுட்டு வந்தது தான். ஸோ அங்கே இந்த கிளாஸ் பொட்டில் கிளாஸ் வேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலை ரொம்பவே கம்மியாக நம்ம எடுக்கலாம் நம்மளோட நாட்டை விட. ஸோ நான் வாங்கி போட்டுட்டு வந்திருந்தேன். உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். பாக்ஸில் 3 பொட்டில்ஸ் அந்த மாதிரி வரும். 7 ரியால் அங்கேயே காசுக்கு. இங்கே காசுப்படி ஒரு ரியால் 85 ரூபா. நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி 550 600 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன்.
ஸோ அதில் 3 பொட்டில்ஸு நான் ஒரு செட் வாங்கியிருந்தேன். அதில் பிரியாணி மசாலா அதோட தனித்தூள் கட்டர்தூள் 3மே போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் அந்த பொட்டில்ஸ் இருக்குது. அதோட இந்த பொட்டில்ஸும் நான் காட்டியிருப்பேன். இது வந்து 4 பீஸ் வர மாதிரி, இதுவுமே 7 ரியால் தான். ஸோ ஏர்டைட் பாக்ஸ் தான். இதுலேயும் நமக்கு தேவையான ஸ்பைசஸை போட்டு வச்சுக்கலாம். ஸோ வீடியோஸுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா. அதோட கிச்சனுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்றைக்கி கிளாஸ் வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் முடிஞ்ச அளவு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டான திங்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு பொட்டிலில் வெந்தயமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையுமே கொட்டி அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே ஈவினிங்காகவும் ஆகிட்டு இன்றைக்கி தூங்கவே இல்லை. ஸோ ஐயாவும் நானும் 2 பேருமே சேர்ந்து ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தோம். அதோட ஒரு அன்னாசி மரத்தில் எங்கிட்ட காய் ஒன்று காய்ச்சிருந்துச்சு குட்டியாக. ஸோ அதையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அது நல்லாவே பழுத்துட்டு அதோட கொஞ்சமாக ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட்டில் தான் நான் அடுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது கூட இதுவும்மா கட்டாருந்து இன்றைக்கி கொண்டு தந்தது தான். ரொம்பவே ஒரு அழகான கூடை. இதில் அங்கே குபூஸ் எல்லாமே போட்டு வைப்பாங்களாம். பட் நான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை கொஞ்சமாக கொய்யா மாம்பழம் அதோட மங்குஸ்தானம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோட நம்ம கட் பண்ணி எடுத்துருந்த அன்னாசியையும் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற காலத்துக்கு வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. மாம்பழம் வந்து கிலோ 400 ரூபா. ஸோ மங்குஸும் வந்து கிலோ 800 ரூபா போகுது. 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஐயாக்காக. ஐயா அசா 2 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்த மாதிரி மந்த்லி 2 இல்லாட்டி ஒன்ஸ் வந்து நான் ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுப்பேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு கஷ்டம் இல்லையா. ஸோ எந்த நாளும் இல்லாட்டி நமக்கிட்ட எப்போ காசு கிடைக்குதோ அப்போ வாங்கி கட்டாயம் கொடுக்கணும் குட்டீஸுக்கு. அதோட நம்மளோட நாட்டு பழங்கள் எப்போயெல்லாம் நமக்கு கிடைக்கும், கொய்யா மாம்பழம் அந்த மாதிரி நெல்லி ஜம்பு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்குதோ கண்டிப்பாக கொடுங்க. அதுலேயும் நிறைய சத்துக்கள் குட்டீஸுக்கு இருக்கு. இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நம்ம குட்டீஸுக்கு கொடுத்தா ஹெல்தின்னு இல்லை. நமக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம கொடுக்கலாம். வாழைப்பழம் நம்மளோட ஊரில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது கொய்யாப்பழம் அதோட மாம்பழம் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பழங்கள்லேயே நிறைய சத்துக்கள் இருக்குது. கட்டாயமாக கொடுங்க. ஸோ நான் அந்த அன்னாசி பழத்தில் நம்ம ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய சர்பந்த் ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அன்னாசியை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சொப் பண்ணணும், கொத்தி எடுக்கணும். கடைகள் எல்லாமே இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக சொப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ சின்ன பீஸ் ஒன்று அயாமாவுக்கு சாப்பிட்றதுக்காக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் குட்டி குட்டியாக சொப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அன்னாசி ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, இனிப்பாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எந்த கெமிக்கல்ஸுமே சேர்க்காமல் வீட்டிலேயே பழுத்ததுனால ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு போல். ஸோ வளமையாக நான் அன்னாசி பூ கிடைக்கும் போதெல்லாம் சும்மா தண்ணி ஊற்றி போடுற இடத்துல நாட்டி விடுவேன். ஸோ இருந்த மாதிரி இந்த மாதிரி வீட்டிலேயே அன்னாசி பழம் கிடைக்கும். நம்ம மிச்சம் கஷ்டப்பட தேவையில்ல. அது ரொம்பவே ஈஸியாக வளர்க்கலாம். நீங்கள் தண்ணி போகிற ஏதாவது ஒரு டெப் இருக்கிற இடத்துல சரி பூ கிடைக்கும் போது நாட்டி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் வீட்டில் அன்னாசி பழத்தையும் அறுவடை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் தான் இன்றைக்கி நான் ஜூஸ் கரைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அன்னாசி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதோட கடைகள் எல்லாமே இந்த மாதிரி சீனி சிரப் ஊற்றுவாங்க இல்லையா, சீனியை பானி மாதிரி கரைச்சிட்டு அதில் கலர் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பதிலாக நான் நினைக்கிட்ட நெல்லி சிரப் இருந்துச்சு. ஸோ அதை சேர்த்துருக்கேன். பார்க்குறதுக்கு கலருமே க்ரீன் கலரில் இருக்குது. அதோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக ஊற்றிருந்தேன். ஊற்றிட்டு அதில் புளிப்பு டேஸ்ட்டுக்காக 2 தோடம் இந்த மாதிரி புளிப்பு தோடம் சேர்த்துருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு சீனியும் சேர்த்துக்கணும். இந்த நெல்லி சிரப்பில் இருந்த இனிப்பே ரொம்ப போதுமான அளவு இருந்துச்சு. அதனால் நான் சீனி சேர்க்கலை. ஸோ உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இல்லை உங்களோட வீட்டில் அந்த சிரப் இருந்தால் சிரப் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தண்ணியே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு சீனியை சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். புளிப்புக்காக நம்ம தோடம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேசிக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு விரும்பின மாதிரி சேர்த்து இதை நல்லா ஐஸ் கட்டியை போட்டு ஆற்றி எடுத்தோம்னா ஒரு ஜக்கில் போட்டு ஆற்றி நுரைக்கிறம்புற அளவுக்கு ஆற்றி எடுத்தோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த கடைகளில் கிளாஸில் நுரையெல்லாம் மேலே வந்துருக்கும் இல்லையா, நல்லா ஆற்றி கொடுப்பாங்க. ஸோ அது நல்ல டேஸ்ட் ஒன்றை கொடுக்கும். ஸோ நல்லா நீங்கள் ஆற்றி பெரிய ஜக்கில் போட்டு ஆற்றி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரோட்டோரங்களில் இருக்கிற சர்பந்து கடைகளில் நமக்கு நல்லாவே தெரியும். சுகர் சிரப்பை பானி மாதிரி காய்ச்சி வச்சுருப்பாங்க. சுகர் சிரப்பை கலர் போட்டு காய்ச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இன்ஷால்லா ஃப்யூச்சரில் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ரெட் கலரில், ப்ளூ கலர், க்ரீன் கலர், ஆரஞ்ச் எல்லோன்னு இந்த மாதிரி சுகர் சிரப்பை காய்ச்சி போட்டிலில் ஊற்றி வச்சுருப்பாங்க. அதை ஊற்றி தான் நமக்கு சர்பந்த் கரைச்சி தருவாங்க.
ஸோ அது ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இன்னும் ஒரு வ்ளாகில் உங்களுக்கு அந்த ரெசிபியையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜக்கில் எடுத்து இந்த மாதிரி சர்பந்தை ஆற்றிட்டு நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். குட்டீஸுக்கு கொடுக்குறப்போ இந்த மாதிரி கிளாஸ் அரிக்கட்டும், பிளேட் அரிக்கட்டும் பார்த்து அழகாக அரிக்கிறதுல கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி குடிப்பாங்க. ஸோ அயாக்காக நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். அப்படியே அவங்களும் குடிச்சிட்டாங்க. அதோட எங்களுக்கு தேன் கிடச்சிருந்துச்சு வதையோட. பாருங்கள், ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வரும் இதோட நிறை. ஸோ அப்படியே வதையோட தேன் வெட்டுற ஆக்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். பாருங்கள், ரொம்பவே அழகான தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ காடுகளுக்கு போய் வெட்டுறவங்கள்ட்டையே காசு கொடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அதில் இந்த மாதிரி வெள்ளை வதை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சுத்தமாகவும் இருக்கும். அந்த பூச்சிகள், தேன் பூச்சிகள் எல்லாம் இதில் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் இதை வேறே ஒரு பவுல் எடுத்து குட்டீஸுக்கு எல்லாமே கொடுத்துருந்தான். இது நைட் ஆகிட்டு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வீடியோ அந்தளவுக்கு கிளியராக இருக்கல. எல்லாருமே வளைச்சிருந்து சாப்பிட்டுட்டோம். இந்த மாதிரி வதையோடையெல்லாம் தேன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா? மிச்ச நாளைக்கு பிறகு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதனால் எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டாச்சு. எல்லாருமே வளைச்சிருந்து முடிஞ்ச அளவு 2 நாளாக சாப்பிட்டாச்சு. ஸோ மிகுதியாக மிஞ்சின்னு எல்லாத்தையுமே பிழிஞ்சி அதை ஒரு பொட்டிலில் சர்வ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மருந்துக்கு தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வ்ளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்மளோட சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பபாய்.